அவருடைய வேலையை பார்க்கக்கூடியவர், மரியாதை கொடுக்கக்கூடியவர் அண்ணாமலை. ஆனா இங்க இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் இருக்கார் பாத்தீங்களா, அவர்கிட்ட நான் போன்ல பேசுறேன். சார் என்ன சார் எங்க ஒன்றியத்தினுடைய உட்கார வச்சிருக்கீங்களே, சீக்கிரம் விடுங்கன்னு சொன்னா, நான் இன்ஸ்பெக்டர் சொல்லி இருக்கிறேன், நீங்க அவர்கிட்ட பேசிக்கீங்க. அவர் என்ன எஸ்பி யாரு? எஸ்பி யாருங்க? பிரதீப் தானே இருக்காரு. நான் அவர்கிட்ட கேட்கிறேன், ஏன் இன்ஸ்பெக்டர் வந்து பயப்படுறாரு, நீங்க என்னன்னு பார்த்து வேமா நடவடிக்கை எடுத்து முதல்ல அனுப்பு, விசாரிச்சு அனுப்புங்கன்னு சொன்னா, உள்ள உட்கார வச்சுக்கிட்டு இந்த பொறுங்க பொறுங்க பொறுங்கிறாரு. டிஐஜிக்கு நான் போன் பண்ணேன், டிஐஜிக்கு போன் பண்ணி சொல்றேன், அவரு உடனே நான் சாணார்பட்டி விசாரிக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த கிணத்து காணாங்கிற மாதிரி இங்க காவல் நிலையத்தில் விசாரிக்கிறதுக்கு யாருனே தெரியாத அளவுக்கு இங்க உட்கார்ந்து இருக்காங்க. 3 மணிக்கு எஃப்ஐஆர் போட்டோம் அப்படிங்கிறாங்க. 3 மணிக்கு எஃப்ஐஆர் போட்டான். யார் யார் மேல போட்டிருக்காங்க? பாஜகவுடைய மாவட்ட தலைவர் இருக்கக்கூடிய தனபாலன் என்பன் நான் முதல் அக்யூஸ்ட். எப்படி அக்யூஸ்டா போட்டீங்க? நான் ஏதோ நேரடியா பார்த்து அந்த சாணார்பட்டியில பிஜேபி அவனை பார்த்து தனபாலை பார்த்து நான் மிரட்டினா, ஏதாவது பேசுறேன்னா, நீங்க பாத்தீங்களா இல்ல நீங்க கேட்டீங்களா? இல்ல சாணார்பட்டி விஜய் கேட்டாரா? இல்ல சாணார்பட்டி விஜய் போன் பண்ணி சொன்னாரா? இல்ல சாணார்பட்டி தனபால் கூப்பிட்டு சாணார்பட்டி விஜய் கூப்பிட்டு அன்னைய விரட்டான்னு சொன்னானா? எப்படி வழக்கு போட்டீங்க நீங்க? முதல் அக்யூஸ் தனபால், 2வது சாணார்பட்டி வடக்கு ஒன்றியத்தில் மணிகண்டன். விசாரிக்கிறேன்னு சொல்லி பிடிச்சு அப்படியே கொண்டு போய் நேற்று கொண்டு நீதி அரசு நிப்பாட்டி கொண்டு ஜெயில போட்டீங்க. உன் வேலை முடிஞ்சிருமா? உன் வேலை முடிஞ்சிருமா? சாணார்பட்டினுடைய திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் விஜயனா அல்ல காவலத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர், அவரு திமுக ஒன்றிய செயலாளர். சொல்லுங்க பாப்போம். நியாயம் இருக்கணும். பக்கத்து பகுதி வீட்டுக்கார அடிச்சதா கூட அவ பேசி தீர்த்து பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்றாங்க. காவல் நிலையத்தில் அரசு அப்படின்னு சொல்லுது. நேற்று 2 பேருமே வாபஸ் வாங்குறாங்க. நான் எஃப்ஐஆர் போட்டேன் முடியாது அப்படிங்கிறாங்க. கொலை பண்ணானா, கொள்ளையடிச்சானா, இல்ல 2 பேருக்கு ரத்த காயம் இருந்துச்சா, என்ன ஆச்சு? சாணார்பட்டி விஜயன் காலையில வெள்ளன பல்லு விளக்குறானோ விளக்கலையோ போன் பண்ணி எஸ்பிக்கு போன் பண்ணி 2 பேரையும் அழைச்சிட்டு வந்து கையோட எஃப்ஐஆர் போட்டு உள்ள வை அப்படின்னு சொன்னது சாணார்பட்டி விஜயன். அது செய்தி காமித்தது திண்டுக்கல் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கப்படாத காவல்துறை அதிகாரி பிரதீப் அவர்கள். நான் மறுக்கவே மாட்டேன். நான் பேசினேன். என் தலைவர் சாணார்பட்டி ஒன்றிய தலைவர் வந்து திருடனா, குற்றவாளியா? இந்த சமுதாயத்திற்காக, இந்த சாணார்பட்டிக்காக, சாணார்பட்டி விஜய கொள்ளடிக்கிற மணல கூட தடுத்தவே என்னுடைய மண்டல் தலைவர் மணிகண்டன். இன்னைக்கு பிடிச்சி நீ போட்டிருக்கீங்க, எத்தனை நாளைக்கு போடுவ? 2026 அண்ணாமலை மாநிலத்தினுடைய முதல்வராக வருவாரு. இந்த நத்தம் சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிப்பாரு. அன்னைக்கு விஜயன் வந்து உள்ளுக்குள்ள உட்கார்ந்து எங்க கம்மியான்னு பாருங்க. நீங்க உப்பு தின்னவே தண்ணி குடிச்சுதான் ஆகணும். இன்னைக்கு சாணார்பட்டிக்குள்ள கோபால்பட்டிக்குள்ள வேலைக்கு போயிட்டு வர கூலி தொழிலாளி வந்தவுடனே லாட்டரி சீட்டை போய் வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. செல்போன்ல வருது, போய் பாருங்க எத்தனை கடை இருக்குன்னு பாருங்க. டாஸ்மாக் கடை. அந்த 62 பேர் இறந்ததுனால இன்னைக்கு இந்த 12 மணிக்கு மேல கடை திறக்கிறான், ராத்திரி 10 மணிக்கு மேல பூட்டிடுறான். இல்லைன்னா சாணார்பட்டி விஜய, அதாவது அவன் பிள்ளை குடிக்குமா? சாணார்பட்டி விஜய மூளைக்கு பெட்டு கடை மாதிரி திறந்து வச்சிருக்காங்க. கூலிக்கு போகக்கூடிய எத்தனை பெண்கள் தெரியுங்களா? அவன் மரம் ஏறி இந்த சமுதாயம், உழைக்கக்கூடிய சமுதாயம், அம்பலகார சமுதாயத்தில் அத்தனை சமுதாயம் சேர்ந்து இந்த அத்தம் தொகுதியில் உழைக்கக்கூடிய சமுதாயம். இந்த சமுதாயத்தில் ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒரே நபர் சாணார்பட்டி விஜயன். வேலை போயிட்டு வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு நேரம் பொண்டாட்டி பிள்ளைக்கு அவன் ஏதாவது தீனி வாங்கிட்டு வருவான், புள்ள காத்துட்டு இருக்கு, பொண்டாட்டி காத்துட்டு இருக்கு. ஆனா குடிச்சு புட்டு கொண்டு போய் வீட்டுல பிள்ளைய அடிக்கிறது கொள்றது இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க. காரணம் என்ன? சாணார்பட்டி விஜயனுடைய
சாணார்பட்டி விஜயனுடைய அவன் நாம சம்பாதிக்கிறதுக்காக கள்ளுக்கடையை சாராய கடை அங்க திறந்து வச்சு உட்கார்ந்திருக்கான். டாஸ்மார்க் கடைய இன்னைக்கு இயக்கக்கூடிய ஆய்வாளர் தெரியாதா? இப்ப நான் வாங்க தைரியமான இன்ஸ்பெக்டர் இருந்தாருன்னா நத்தம் தொகுதியில இதே சாணார்பட்டியில என் தலைவர் மணிகண்ட அரஸ்ட் பண்ண நீ நீதிமானா இருந்தா உன் ஆம்பளா இருந்தா நீ போங்க போய் அத்தனை லாட்டரி கடையை இழுத்து மூடு பார்ப்போம். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எத்தனை பேர்த்த அரசு பண்ற காமி நீ ஆண் மகன் என்பதை நான் நிரூபிக்கிறேன். இதயத்தை திருப்பி நான் பேசுறேன். பண்ணிருவியா? திறந்திருக்க கடை போய் யாரோட கடை? சாணார்பட்டி விஜயனுடைய கடை, பினாமி கடை. பினாமி கடை எத்தனை குடும்பம் நாசமாயிட்டு தெரியுமா? வங்கோலையா இருக்கு. பாராளுமன்ற தேர்தலும் பொழுது ஒவ்வொரு வீடு வீடா ஓட்டு கேட்டு போறோம். மாமல்லத்தில் வந்து கேட்டு போனோம். தாய்மார்கள் கண்ணீர் விடிச்சாங்க. ஏப்பா அது சாராய கடை மூட சொல்லுமா அம்மான்னு அந்த மாட்டு வேட்பாளர்கிட்ட கேட்டாங்க. யார்கிட்ட தெலுங்கு மாட்ட கேட்டாங்க. நீ மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க, நாங்க வந்து கடையெல்லாம் இழுத்து முறைன்னு சொன்னாங்க அந்த அம்மா. உண்மைதான், இல்லைன்னு இல்ல. ஆனா முடியல. ஏன்னா மக்கள் வந்து நல்ல ஓட்டு போட்டாலும் கூட வெற்றி பெற அளவுக்கு நீ கொண்டு வர மாட்டீங்க. அடுத்த முறையாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிக்கு நீ ஓட்டு போடணும். அன்னைக்கு சொன்னாங்க எப்படியாவது இந்த சாராய கடையில மூடுங்கம்மா, என் பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கட்டும், வாழ்வு நல்லா இருக்கட்டும். வீடு பூரா பாரு, பூரா கூரை வீடா இருக்கு, ஆசுவாச வீடா இருக்குது. புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்து குடிச்சு விட்டு அது மாதிரி படுத்துக்கிறேன். பிள்ளைக்கு நான் தான் வீட்டுக்கு தோட்டத்துக்கு வேலைக்கு போய் மோடி ஐயா கொடுக்கிற 100 நாள் வேலைக்கு ஒரு காசை கொண்டு போய் குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்க, வயிறு பொழைச்சிட்டு இருக்கேங்கிறான். இங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் திமுகவினுடைய அறிவிக்கப்படாத திமுகவினுடைய சாணார்பட்டி விஜயனுடைய ஒன்றிய செயலாளரா, அறிவிக்கப்பட்ட ஒன்றிய செயலாளர் நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. எஸ்பி அவர்களே, என் மீது வழக்கு போட்டீங்க. நீங்க ஓட விடுற நீ சொன்னீங்க. இதே சாணார்பட்டி விஜய் காலையில் 7 மணிக்கு உங்களுக்கு போன் பண்றார். போன் பண்ணி எப்படியா ரிமாண்ட் பண்ணு, இன்னைக்கு மாலை 6 மணிக்கு தனபால ரிமாண்ட் பண்றேன்னு சொன்னவரு காவல்துறை கண்காணிப்பாளர், நீதி அரசர் இருக்காங்க. நமது நாட்டில் நரேந்திர மோடி ஐயாவுடைய ஆட்சி அமர்ந்து இருக்கிற இடத்துல நியாயம் பிறக்கும் என்கின்றதில் நீதிமன்றத்துக்கு சென்றால் நமக்கு வழி பிறக்கும் சொல்லி இன்னைக்கு காலையில சென்னை மதுரை ஹைகோர்ட்டுக்கு போய் உடனடியா இருந்து நீதி அரசர்கள் இன்னைக்கு எனக்கு ஜாமீன் கொடுத்திருக்காங்க. ஜாமீன் கொடுத்தனால இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கிறேன். இல்லைன்னா இந்த லாட்டரி விற்கிறவங்க பிடிக்கிற உட்கார்ந்து குத்து வச்சு உட்கார்ந்து பாருங்க ஆய்வாளர், அவர் இந்தியா பிடிச்சிட்டு போயிருப்பாரு. பாஜக காரனை பொறுத்தளவு கைதுக்கு பயப்படணும் அல்ல, உண்மையை பேசுவோம், உறுதியா இருப்போம். காவல்துறை உங்களுடைய பதவியை காப்பாற்றுவதற்காக திமுக காரனுக்கு நீங்க போய் ஜால்ரா அடிக்காதீங்க. உங்களுக்கு பிள்ளை குட்டி இருக்குது, நாளைக்கு நீ சட்டையை காட்டிட்டீங்கன்னா நீங்கள் சாதாரண மனிதன். அதே விஜயன் உங்களை டவுசரை காட்டிடுவார். நான் சொல்லல, விஜயனே சொல்றாரு. காவல்துறை மேல நிறைய மதிப்பு இருக்கு. எங்க அண்ணாமலை ஐபிஎஸ் ஒரு காவல் உயர் அதிகாரியா இருந்தவர். அவர் சொல்லி கொடுத்திருக்காரு, காவல்துறை எல்லாம் பாவம்பா, அவங்க எல்லாம் வந்து மக்களுக்காக இருக்காங்க, இருந்தாலும் ஆளுங்கட்சியுடைய அராஜகத்தினால அவங்க சில இதை பண்ண வேண்டியிருக்கு. இப்ப ஜாமீன் கொடுத்து அன்னைக்கு வந்திருக்கிறாங்க. தனபால வரக்கூடாது, இந்த பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடாது, பேசுறா விஜயனை பத்தி பேசுவதால பேசக்கூடாது, வரக்கூடாது சொல்லி இன்று மாலைக்குள்ள கைது பண்ணி முடிச்சு தரேன்னு சொல்லி சத்தியம் செய்தவர் எஸ்பி பிரதீப் அவர்கள் விஜயன். நீதி அரசாங்கம் இருக்காரு, நியாயத்துக்காக இன்னைக்கு குரல் கொடுத்து எனக்காக இன்னைக்கு ஸ்டே கொடுத்திருக்காங்க. தனபாலன் கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அதனால நீங்க கைது போட்டாலும் பயப்படுறதெல்லாம் 5 வருஷம் நாங்க இல்ல. எத்தனை வழக்குகள் போட்டாலும் 30 வழக்கு என் மேல இருக்காங்க. இன்னைக்கு சொல்றாங்க அரசாங்க தரப்புல தனபாலன் மேல 30 வழக்கு இருக்கு, அவர் வெளியே விட்டுறக்கூடாது, அதனால நீங்க ஜாமீன் தராதீங்க அப்படிங்கிறாங்க. 30 வழக்கு காமியாங்கிறார். பொலிட்டிக்கல் லீடர் 4 வருஷம் பேசுவாங்க, எல்லாம் இருக்கதான் செய்யும். நீங்க வேலையை பாருங்கன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்காங்க.
காவல்துறை கண்காணிப்பாளருக்கு திருப்பி சொல்லிக்கிறேன், கைதுக்கு அஞ்சுபவன் நான் இல்ல. ஆனால் இதை சாதாரணமாக விடுபவனும் பாரதிய ஜனதா கட்சியும் இல்லை என்று நானும் இல்லை தெரிவித்துக் கொண்டு, என் தலைவனை சாணார்பட்டி வடக்கு ஒன்றியத்துடைய தலைவனை விஜயன் சொல்லி நீ கொண்டு உள்ள வச்சிருக்கிறீங்க. இதற்கு சரியான தக்க நடவடிக்கை பாஜக சார்பாக எடுப்போம் என்று சூழ்நிலைத்து இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த அத்துணை தாய் உள்ளங்களுக்கும் தந்தை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தாமரை சின்னத்திற்கு வாக்களை தாருங்கள். நம்முடைய பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா தாமரைக்கு வாக்களியை தாருங்கள் என கேட்டுக்கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அத்துணை நண்பர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கே